அனுமதியே கிடையாது ஸ்கூல்ல. அது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. பெற்றார் எந்த காரணம் கொண்டும் பிள்ளைகளுக்கு ஹேண்ட்போன் கொடுத்து அனுப்புறதில்லை, கொடுக்கவும் கூடாது, பிள்ளைகள் கொண்டு வரவும் கூடாது. தவறியாவது கொண்டு கண்டோம்னு சொன்னால் நாங்கள் எடுத்துருவோம், நாங்கள் திருப்பி தரமாட்டோம், எந்த காரணம் கொண்டும் தரமாட்டோம். கடந்த காலங்களில் நாங்கள் அப்படி எடுத்துருக்கிறோம். அதனால உங்களுக்கு ஏதாவது மெசேஜ்கள் சொல்லணும்னு சொன்னா கூட டீச்சர்ஸ் கிட்ட சொல்லலாம். பேரண்ட்ஸுக்கு தெரியும் 9 மணிக்கு 8:30 மணிக்கு தொடங்குறோம், 1:30 மணி ஆகுள்ள கிளாஸ் முடியுது, 4 மணி வரைக்கும் இங்க கிளாஸ் கிடையாது. அப்படியா இருந்தா சொன்னா ஸ்பெஷல் கிளாஸா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏற்பாட்டாளர்கள். பிள்ளை லேட் ஆகி வருதுன்னு சொன்னா நீங்க கேட்க வேணும், கிளாஸ் எத்தனை மணிக்கு முடிஞ்சது, எங்க போனீங்க, எங்க இருந்து வாரீங்கன்னு கேட்க வேணும். பிள்ளைகள் பல்வேறு காரணங்களை சொல்லலாம். அது நீங்க ஏற்பாட்டு குழுவோட தொடர்பு வச்சுக்கொண்டு அவர்கள்ட்ட நீங்க கேட்டுக்கொள்ள வேணும். இன்றைக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ் முடிஞ்சது, நேரம் ஆயிட்டுதா, என்ன காரணம் தெரிஞ்சுக்கொள்ள வேணும். ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளை நாங்க சான்ஸ் கொடுத்துட்டோம்னு சொன்னா வீட்டுல, அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண இயலாது. அந்த பிள்ளை படிக்கிறேன்னு சொல்லி போட்டு வந்து வேற எதையாவது போயிட்டு எங்கேயாவது நடந்துட்டு வந்தது பின்னால நாங்க மனதில் வேதனைப்பட்டு வேலை இல்லை. அதனால பெற்றார்கள் கவனம் எடுக்க, மிச்சம் கவனம் எடுக்க வேணும். பிள்ளைகளை கொண்டு வந்து கேட்டுக்குள்ள விட்டுட்டு போங்க. கிளாஸ் முடிகிற நேரம் நீங்க வந்து கூட்டிக் கொண்டு போங்க. கேட்டுக்கு வெளியே நாங்க பெண் பிள்ளைகளுக்காக வேண்டிய அரை மணி நேரம் முன்னால இந்த கிளாஸ் ஏற்பாட்டாளர்கள் ஆரம்பிக்கிறதுக்கும் 1/2 மணி நேரம் முன்னால விடுறதுக்கும் நாங்க பேசியிருக்கிறோம். ஆண் பிள்ளைகளுக்கு 1/2 மணி நேரம் பிந்தி ஆரம்பிக்கப்படும், 1/2 மணி நேரம் பிந்தி விடப்படும். 2 பேரும் ஒரே நேரத்தில் போறதும் இல்லை, ஒரே நேரத்தில் வாரதும் இல்லை. இதை விளங்கிக் கொள்ள வேணும். கிளாஸ் நடக்கிறது 2 பேத்துக்கும் வெவ்வேறாகத்தான் நடக்கிறது. கேர்ள்ஸுக்கு வேற, பாய்ஸுக்கு வேற. படிப்பிக்கிற டீச்சர்ஸ் வந்து பெண்களுக்கு படிப்பிக்கிறது எல்லாம் லேடி டீச்சர்ஸ், எங்கட பாய்ஸுக்கு படிப்பிக்கிறது எல்லாம் ஜென்ஸ் டீச்சர்ஸ் படிப்பிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து யாரும் மிக்ஸ் கிளாஸ் சொல்லவோ அல்லது வேறு கலாச்சார பண்பாடுகள் மீறப்பட்டது சொல்லவோ எதுவும் முடியாது. இது பாடசாலை. இந்த விடயத்தில் நான் மிகவும் கண்காணிப்பாக இருப்பேன். என்று சொன்னா பாடசாலை ஏதாவது நடந்ததுன்னு சொன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு சொல்ல வேணும். நாளைக்கு பேர் பதுதீன் முகமது காலேஜ்ல தான் நடந்ததுன்னு சொல்லி பேர் வந்தா அங்க பிரின்சிபல் யாரு, இவர் தான் சொல்லி என்கிட்ட தான் கேட்பாங்க. அதனால இது நாங்க எங்க சமூகத்துக்காக வேண்டி எனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை முகம் கொடுக்க தயாராக இருந்து கொண்டு தான் நான் இதுக்கு ஏற்பாட்டுக்கு அவம் சொன்னது. அதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விசேடமாக பிள்ளைகள். கடந்த காலத்தில் நாங்கள் அப்படி கொடுத்த ஒரு செமினார் செய்து ஒரு பாடசாலையில், இங்க பிரபலமான பாடசாலை பக்கத்தில் மாணவர்கள் 2 பேர் என்ன செய்தார்கள், சண்டை பிடிச்சு கொண்டார்கள். ஒருவன் சப்பாத்தை கலட்டி வீசி அடிச்சான். சரியா என் ஆபீஸ்ல கண்ணாடி கிளாஸ் அப்படியே தூளா போயிட்டது. அது இந்த பாடசாலை மாணவர்கள் வந்திருக்காரு நினைக்கிறேன் நான். அவங்க கடந்த காலத்தில் இருந்தவங்க வந்து அதுக்கு பிறகு நான் உடனடியாக அந்த ஏற்பாட்டு கிளாஸ்ல உள்ள டீச்சருக்கு சொல்லி அதுக்கு பிறகு அதிபர் வந்து அதிபர் பேரண்ட்ஸை போட்டு உடனடியாக கிளாஸை போட்டு தந்தாங்க. என்றாலும் அவங்களுக்கு அந்த சிரமத்தை கஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் மாணவர்களாக நீங்க காரணமா இருந்து விட கூடாது. அதுதான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக சொல்றது. நீண்ட நேரம் நான் பேசவில்லை, எனக்கு 10 நிமிஷம் தான் பேச சொல்லியிருந்தார்கள். நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறதுனால விசேஷமாக நான் ஞாபகப்படுத்தினேன். எவ்வாறாக இருந்தாலும் எங்களுக்கு இந்த தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு எங்களோட சமூகத்தில் கல்வியில நாங்கள் உயர்ந்தவர்களாக வர வேணும் என்ற அந்த ஒரே நோக்கத்தை மாத்திரம் நாங்கள் உள்ளத்தில் வச்சுக்கொண்டு, இங்க வருவது படிப்பதற்காக வேண்டி வேற எதுக்கும் அல்ல என்றதை நினைவில் வச்சுக்கொண்டு, முழுவதும் உங்களுக்கு இலவசமாகத்தான் அத்தனையும் செய்யப்படுகின்றது. ஆசிரியர்கள் இருந்து உங்களுக்கு தேவையான உபகரணங்கள் கூட இலவசமாக அவர்கள் பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே எல்லாமே ஃப்ரீ. அதனால உங்களுக்கு உள்ளது உங்களோட பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அனுப்புறது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கிளாஸ் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில சரியாக கொண்டு வந்து விட்டுருங்க. என்ன வேலை வெட்டி இருந்தாலும் பரவாயில்லை. கிளாஸ் தவறுன்னு சொன்னால், கண்டினியூவா கிளாஸுக்கு வரலன்னு சொன்னா அவங்கள நாங்க நிப்பாட்டி விடுவோம். எடுக்கல நிறைய பேர் எங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல காத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் விட்டுட்டு செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க கொஞ்சம் பேரை. இவங்களோட நோக்கம் வந்து இந்த பிள்ளைகள் எப்படியாவது A லெவலுக்கு குவாலிஃபைட் உள்ளவங்கள ஆக்குறது, அட்வான்ஸ் லெவலுக்கு குவாலிஃபைட் ஆக்க வேணும். அப்ப அதனால O லெவல் ரிசல்ட்ஸ் நல்லா வந்தா தான் A லெவலுக்கு போகலாம். ஆகவே பிள்ளைகள் ஸ்கூல்ல மட்டும் படிச்சா மட்டும் போதாது, வீட்டிலையும் அந்த படிக்கிறதுக்குரிய சூழலை ஏற்படுத்தி கொடுங்க. அதுதான் ஆக முக்கியமானது. இன்றைக்கு எங்களோட எல்லா வீட்டுகளையும் இன்றைக்கு தொலைக்காட்சியில பல்வேறு சேனல்கள் கேபிள்களை போட்டு நாங்கள் இன்றைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு தடையாக வச்சிருக்கிறோம். அதனால படிக்கிற பிள்ளைகளுக்கு வசதி இல்லைன்னு சொன்னா சில இடங்கள்ல பாடசாலைகள்ல ஈவினிங் நைட்டுகள்ல படிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்து கொடுக்கிறார்கள். அதுகளுக்கு நீங்க பிள்ளைகள் அனுப்பியாவது நாங்க இன்றைக்கு கல்வியில மாத்திரம்தான், கல்வி கற்றா மாத்திரம்தான் தலை நிமிர்ந்து வாழலாம், ஒரு சிறந்த சமுதாயமாக வாழலாம் என்பதை நாங்க ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேணும். ஆகவே நாங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் சாப்பாடு கொடுத்தாலும், உடுப்பை கொடுத்தாலும், வசதி வாய்ப்புகளை கொடுத்தாலும் அதெல்லாம் இந்த உலகத்தோட போய்விடும். நல்ல கல்வியை கொடுத்தோம் என்று சொன்னால், அந்த கல்வியின் மூலமாக பிள்ளை மார்க்க அறிவையும் பெற்றுக்கொண்டு சொன்னால்
அவனுடைய இந்த வாழ்க்கையும் மறுலோக வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இதற்காக வேண்டி நாங்கள் அர்ப்பணிப்போடு நாங்கள் செயல்படுவதற்காக நாங்கள் எல்லாரும் தயாராக இருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு தேவை, எங்களுடைய சமூகம் ஒரு தலை நிமிர்ந்த சமூகமாக வாழ வேணும். நாங்கள் யாருக்கும் அடிமைகளாக அடிமைப்பட்டவர்களாக அடுத்தவங்க போயிட்டு கை நீட்டி நிற்கிற அளவுக்கு எங்களுடைய ஃபார்மை ஃபில் பண்றதுக்கோ அல்லது எங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கோ எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கோ அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு நாங்கள் கேட்டு சிபாரிசு பண்ணி போற அளவுக்கு நாங்கள் வச்சுக்கொள்ளாம நாங்களாகவே தலை நிமிர்ந்த சமுதாயமாக வாழுவதற்காக வேண்டி நல்ல கல்வியை எல்லோருமாக சேர்ந்து கற்க வேணும். அந்த கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த ஏற்பாட்டாளர்கள் விசேடமாக இது இந்த கொழும்புல மாத்திரமல்ல முழு இலங்கையிலேயும் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கு அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நல்ல சக்தியையும் வசதியையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொண்டு விசேடமாக பாடசாலையினுடைய ஒழுக்கத்தை நான் திரும்பவும் ஞாபகமுற்றது பேணி அதுக்கு அடிப்படையில் ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கத்தையும் மரியாதையும் மீது நடக்கக்கூடிய சமுதாயமாக நாங்கள் இருக்க வேண்டும். மாணவர்களாகி நீங்களும் உங்களுடைய உடுப்பு விசேஷமாக ட்ரெஸ் அந்த பாடசாலை யூனிஃபார்ம் இல்லாம யாருக்கும் அனுமதி கிடைக்காதீங்க வாரத்துக்கு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு வந்தால் நாங்கள் கேட்டுக்கு வெளியே அனுப்பிவிடுவோம். ஆகவே எந்த காரணம் கொண்டும் பாடசாலை ஒரு ஸ்கூல் நான் டிபார்ட்மெண்ட் பெர்மிஷனோட தான் செய்யறது, டிபார்ட்மெண்ட்ல பெர்மிஷன் எடுத்துக்கொண்டு தான் நான் அனுமதி கொடுத்திருக்கிறேன். அதனால எந்த நேரத்தில் நாங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம். அவர்கள் வந்து பார்த்தாலும் கூட இங்க எல்லாரும் ஸ்கூல் பிள்ளைகள் தான் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தான் இருக்காங்க என்ற நாங்கள் நிரூபிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதனால எந்த காரணம் கொண்டும் பிள்ளைகள் யூனிஃபார்ம் இல்லாம கிளாஸுக்கு அனுப்ப வேண்டாம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த ஏற்பாட்டு குழுவுக்கு விசேடமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு சிறப்பான முறையில் அமைந்து அதன் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பெருபேறு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய உள்ளங்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும். அதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் விசேடமாக நான் அல்லாஹ் துஆ கேட்கிறேன்னு சொன்னா இல்லை, நாங்கள் நல்ல காரியங்கள் செய்கிற நேரங்களில் உள்ளங்கள்ல சில நேரங்கள் பிளவுகள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும், அதனால பிரச்சனைகள் உருவாகும், தொடங்கின காரியங்கள் அப்படியே நின்றுவிடும். இது எங்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். யாராவது நல்ல ஒரு காரியம் செய்யறதுக்காக வேண்டி முன்வரும் பொழுது அதனை இல்லாமக்கிறவங்க தான், வெளியிலிருந்து கதை சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை இல்லாமக்கிறது, அது உதவி செய்யறதும் இல்லை. அவர் சொன்ன மாதிரி கல்வியில கற்பவனாக இரு அல்லது உதவி செய்வதனாக என்று சொல்லி அந்த 3 விஷயங்கள் சொன்னாங்க. அதுல நாங்க விசேடமாக நாங்கள் ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு இதுகளுக்கு உதவி செய்ய முடியாவிட்டா இதை சீரழிக்கிறதுக்கு சீர்குலைக்கிற ஏற்பாடுகளை செய்யறதுக்கு யாருக்கும் நாங்கள் துணை போகக்கூடாது. எங்களுக்கு என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்க உங்களுடைய ஏற்பாட்டு குழுவோட வந்து பேசி அவர்கள் மூலமாக அதுக்குரிய தீர்வுகளை பெற்றுக் கொள்ளலாம். என்ன சந்தேகங்களாக இருந்தால்